நம்ம யாரையாவது போட்டு தாக்கணும்னா ரொம்ப புகழ்கிற மாதிரி இந்த கடைசியில் போட்டு தாக்குவாங்க சில பேர். டெக்னிக்கலாக அந்த சில கலை அவங்கக்கிட்ட இருக்கும். அதுதான் இந்த வஞ்சக புகழ்ச்சி அணின்றாங்களே, புகழ்கிற மாதிரி புகழ்ந்து போட்டு தாக்குறது வஞ்சக புகழ்ச்சி அணி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி கர்த்தரும் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. புகழ்கிற மாதிரி புகழ்ந்து போட்டு தாக்கியிருக்கிறாரு. வேதத்தில் வருது ஒரு இடத்துல, எந்த ராஜாவை, தீருவின் ராஜாவை போட்டு தாக்குறாரு. புகழ்கிற மாதிரி வாகா ஓகம்னு புகழ்ந்து போட்டு தாக்குறாரு. எப்படி புகழ்கிறாராம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். தீருவின் ராஜா மேலே இவருக்கு கோபம் வந்துடுது. அவன் இவருக்கு விரோதமாக இவர் கோபம் முட்டுற மாதிரி செயலை செய்யும்போது அவனை அழிச்சிடணும் முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணி அவனை பார்த்து சொல்கிறாரான் கர்த்தர், தானியலை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவன் பாணின்னு. தானியல் தான் ஞானத்தில் சிறந்தவன், ஆனால் அவனை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவன் பாணின்னு. ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல, உனக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. நீ ஒரு விசித்திரமாய் செய்யப்பட்ட நீ ஒரு முத்திரை மோதிரம் பாணின்னு. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன்னு அவனை போட்டு புகழ்ந்து தாக்குற மாதிரி தாக்கி உன்னை நான் அழிப்பேன்றார் கர்த்தர். வஞ்சக புகழ்ச்சி நீ கர்த்தரே பண்ணியிருக்கிறார். அதை சின்ன வயசில் ஒரு சினிமா பார்த்தேன், கண்ணதாசன் பாட்டுன்னு நினைக்கிறேன். சிவாஜி கணேசனா யாரோ பாட்டு, ஆட்டு வித்தார் யார் ஒருவர் ஆடாதாரோ என்றுன்ட்டு. கண்ணதாசன் அந்த பாட்டை வேதத்தில் ஒரு வசனம் வருது. கண்ணதாசனுக்கு தத்துவத்திலையும் மரியாதை உண்டு. அவனுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம் சில இடங்களில். அந்த பாட்டை இந்த வசனத்தை படிச்சுட்டு தான் எழுதியிருப்பாப்புலன்னு எனக்கு ஒரு சந்தேகம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான் ஒரு வார்த்தை கடவுள்கிட்ட, அந்த வார்த்தையை பார்த்து தான் இந்த பாட்டு எழுதியிருப்பான்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன வசனங்க அது? எரேமியா சொல்கிறான் கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே, மனுஷனுடைய வழிகள் அவனாலே ஆகிறதில்லை என்றும் நடக்கிறவனுடைய நடைகள் அவனாலே ஆகிறதில்லை என்றும் நான் அறிவேன் அவன் சொல்கிறான். இந்த வசனத்தை பார்த்து தான் அந்த பாட்டை எழுதியிருப்பார் கண்ணதாசன் நான் நினைக்கிறேன்.